முதல்ல தயவு செஞ்சு நான் இங்கே ஒரு நடிகனாவோ இல்லை தெரிந்த நடிகர் நீங்கள் நிற்கிறதா நீங்கள் நினச்சிப்பானா. I am trying to be one among you. Trying to be இந்த விஷயம் பேசணும்னா எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு 10 மணி நேர விஷயங்கள் இருக்கு. ஆனால் வரும் காலங்களில் நம்ம எல்லாரும் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம் நினைக்கிறேன். முதல்ல இந்த சோஷியல் ஆக்டிவிசம் இந்த டே கொண்டாடுறதுக்காக யார் கொண்டாடுறாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்ச கணிக்கு என்னுடைய பாராட்டுதல். இவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக பேசின என்னுடைய சகோதரி லட்சுமி ராமகிருஷ்ணன், என்னுடைய சகோதரன், என்னுடைய பிள்ளை ஆரி, அதே சமயம் கல்யாணம் ஞாபகம் அரசு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 59 வயசு ஆகுது. நான் திரும்பி பார்க்கும்போது லாஜிக்கலா என்ன ஆகணும்னா, வயசு ஆக காலம் கடக்க ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை அமைதியாக தான் போகணும். நாகரிக வளர்ச்சி, இது மனிதனுடைய ஆறறிவு அப்படியெல்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஆனா எனக்கு வயசு ஆக ஒரு சிம்பிளா வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டே போகுது. முக்கியமா அந்த குழந்தைகள் இந்த வயசுல என்னுடைய சமூக பொறுப்பா என்ன இருந்துச்சு, இந்த வயசுல இதே வயசுல இந்த குழந்தைகளுக்கு என்ன சமூக பொறுப்புன்னும் போது எனக்கு பயமா இருக்கு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு. First, we have to train ourselves not to be an activist. We have to train ourselves to become socially responsible. என்னுடைய தேடல் அதுதான், not to become an activist. Maybe when I feel that I have become a completely responsible citizen, then I may take activism. ஏன்னா அதுவே ரொம்ப கஷ்டமா. நானும் கனியும் உட்காந்து பேசணும்னா பேசிக்கிட்டே நான் நிறைய பேசுவேன், கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு கோபம் வருது. And an activist or a responsible person should have an anger. Let us practice Buddha and Jesus later. So நிறைய விஷயங்கள் பேசுவோம். பார்த்தா 1 கோடி கடமைகள் கைவிடப்பட்டது. அப்புறம் எனக்கு நிறைய இது பண்ணும், அதை பண்ணும், எதை பார்த்தாலும் பண்ணணும்னு சொல்ல ஒரு குழந்தை மாதிரிதான் எனக்கு ஒரு நிலை இல்லாத மனசு. குப்பையை பத்தி அவர் பேசினார், அதனுடைய பர்சனல் விஷயமா வச்சிருந்தேன், உடைச்சிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நகரத்தினுடைய அடையாளமும் குப்பையா தான். ஏன்னா இப்போ எல்லா விஷயங்களும் நான் எடுத்துக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் சீரியஸா எடுத்துக்கலான்னு ஐ ஹவ் டேக்கன் கார்பேஜ் as a very important issue personally. அவர் அது சொன்ன மாதிரி தேவசகாயம் சொன்ன மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட். நான் உண்மையா சொல்றேன், இந்த குப்பையை பொறுக்கிறது அப்படின்ற விஷயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு கொண்டு போகலான்றதுதான் என்னுடைய இது. பல வருஷங்களுக்கு முன்னால, ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால ஒரு குப்பை தொட்டியில ஒரு பளபளன்னு ஏதோ ஒரு கிளார் அடிச்சது. பார்த்தா ஒரு அம்மிக்கல். அந்த அம்மிக்கல் நல்லா ஆடி அதனுடைய முனை நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி அந்த சூரிய வெளிச்சத்துக்கு கிளார் அடிச்சது. அது என்னவோ தெரியல, அதை எடுக்கணும் போல எனக்கு தோணுச்சு. அது குப்பையில இறங்கி எடுக்கிறதுன்றத டிரைவர் கிட்ட சொல்லலாமா, டிரைவர் சொன்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பானா, இதெல்லாம் பார்த்துட்டு ஐ ஹேட் டு வெயிட் டில் த நைட் 11:30க்கு நானே வண்டி எடுத்துட்டு போய் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மிக்கலை எடுத்து என் வண்டியில் எடுத்துட்டு வந்தேன். இந்த அம்மிக்கல் எடுத்துட்டு வந்தாச்சு, அதை எங்க வைக்கிறதுன்றது ஒரு தொடர் கேள்வி. இட்ஸ் அ ப்ராசஸ். எடுத்துட்டு வந்துட்டோம். எங்கிருந்து எடுத்து வந்தீங்கன்னு வீட்டினுடைய
மேலதிகாரி கேட்பாங்க. சோ அது என்ன பண்ணணும், அது எந்த இடத்துல வைக்கணும்ன்றது, அதுக்கு அது சரியான ஒரு இடத்துல வைக்கிற வரைக்கும் அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அது அப்புறமா பார்த்தா அந்த குப்பையில வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சென்னையில இருக்க நான் நிச்சயமா சொல்றேன், ஏற்கனவே நான் கணிக்கிட்டது, சென்னையில இருக்கிற குப்பைகளை வச்சு 1,00,000 பேருக்கு என்னால வீடு கட்டி தர முடியும். அப்போது குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு வீடு கட்டலாம். அவ்வளவு வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஜீவராசிகள் வாழ்வு முறையில வந்து வேஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு புலியோடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு கழுதையோட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது எந்த ஜீவராசி அவங்களுக்கு வந்து வேஸ்டே கிடையாது இயற்கையினுடைய படைப்புல. ஆனால் இந்த மனித ஜென்மங்கள்ல தான் வந்து வேஸ்ட் அப்படின்னு ஒண்ணு. இந்த இந்த அண்டத்தின் முக்கியமான வேஸ்ட் மனுஷங்க தான். ஏன்னா இந்த அளவுக்கு நாம வாழற பூமி நமக்கு தெரிஞ்சு இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு பூமி, இத வந்து தன்னுடைய பேராசைனால அதை பொல்யூட் பண்ணி இன்னைக்கு காற்று கிடையாது, தண்ணீர் கிடையாது, இந்த ஐம்பூதங்களையும் வந்து அந்த பூதங்களே கிடையாது. ஐம்பூதங்கள்ன்றதே வந்து ரொம்ப தமாஷா ஆயிடுச்சு. ஐம்பூதங்களே மாசுபடுத்தணும், அப்ப பூதங்களை விட நம்ம எவ்வளவு கிரிமினல்ஸ் வந்து. ஆக இன்னைக்கு அந்த குப்பை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சீரியஸா எடுத்துட்டு அதை பர்சனலா பண்ணிருக்கேன். நான் குப்பையை வந்து நான் தெருவில் இறங்கி நான் பண்ணுவேன். நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு, வாழ்க்கையினுடைய புரிதல்ல நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்னுடைய வீடு நல்லா இருக்கணும், நல்லா இட்டாலியன் மார்பிள் பண்ணணும், இது வாங்கணும், இது சிங்கப்பூர்ல வாங்கினேன், இது பிரான்ஸ்ல வாங்கினேன். இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் வீட்டுக்கு வாசப்படி வெளியில இருந்தா ஆரம்பிக்கும். நான் புரிஞ்சுக்கிறது அப்படிதான். ஏன்னா வீட்டுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரத்துல இன்னைக்கு இருக்கிற இயந்திரத்துல இருந்து நீங்க வீட்டுல இருக்கிறது வந்து மேக்சிமம் 8 மணி நேரம். நீங்க வெளியில நீங்க வந்து வேலை செய்யறது, நீங்க பார்க்கறது. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த சென்னை என்ற மாபெரும் நகரம் என் கண்ணு முன்னால அழகியல் ரீதியா சீரழிஞ்சதை நான் இவ்வளவு சீக்கிரம் சீரழிஞ்சதை நான் பார்க்கவே கிடையாது. நம்ம எதை கொடுத்து எதை வாங்குறோம்ன்ற ஒரு உணர்வு இல்லாம நம்ம வந்து முன்னேற்றம். எனக்கு சொல்லுவாங்க, சார் அந்த பூர்வருக்கு பின்னால் அதுக்கு பாருங்க டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. அது எப்படி டெவலப்மெண்ட் ஆகும்? அது வந்து ஒரு 100 ஏக்கர் வயக்காடா இருந்திருக்கு. சோ அதுக்கு வந்து வாட்டர் ரிஜெனரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. வயல்ல பாய்ச்சற தண்ணி திரும்பி உள்ள போயிட்டு கிணத்துல போய் திரும்பி போயிட்டே இருக்கு. அதெல்லாம் வெட்டி பிளாட் ஆக்கி மண் தார் ரோட போட்டு அது எப்படி டெவலப்மெண்ட் ஆகும்? அது டெவலப்மெண்ட் சொன்னா அப்புறம் தேவைக்கு அதிகமா வளர்ற கேன்சரும் வளர்ச்சிதாங்க. கேன்சரை விட்டுலாம். நம்ம 6 அறிவை எங்க பயன்படுத்துறோம்ன்றதே நமக்கு தெரியல. ஆக சரி, இப்ப நான் இது போயிட்டு அடுத்தது தேவசகான் ஐயா அவர்கள் சொன்னது இந்த வாட்டர் பாடி மேனேஜ்மெண்ட். நீங்க தமிழக வரலாற்றை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் தமிழர் சமுதாயத்தை தான் இருக்கு. உலகத்திலே சொல்றேன், இது வந்து சும்மா அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து சட்டத்தை பாருங்க. ஏன்னா நாம வடிகால் நிலத்துல இருக்கிறோம், ஆறுகள் உருவாக்குற இடம், பெருமாறுகள் அகழ்ந்து இருக்கிற எல்லாம் வந்து கடல்ல கலக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நமக்கு தான் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய ஸ்கூல்ல படிக்கும் போது செங்கல்பட்டை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான ஏரிகளை கொண்ட மாவட்டம் செங்கல்பட்டு அப்படின்னு ஒரு வரி படிச்சதுல, ஏன்னா செங்கல்பட்டுக்காரன்றது வந்து எனக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை ஏரிகள் இருக்கு? உங்க பக்கத்துல லேக் ஏரியா இருக்கு. லேக் எங்க? 1954 கூகுள்ல போய் பாருங்க. 1954 மெட்ராஸ் மாகாணத்தினுடைய வரைபடத்தை எடுத்து பாருங்க. அந்த நுங்கம்பாக்கம் ஏரி சேத்துப்பட்டில் ஆரம்பித்து சைதாப்பேட்டில் முடிகிறது.
சேத்துப்பட்டுல ஆரம்பிச்சு சைதாப்பேட்டை முடியுது. இன்னைக்கும் ஏரிக்கரை சாலை இருக்கு. அந்த வாட்டர் பாடி, அவ்வளவு பெரிய வாட்டர் பாடி எங்க போச்சு? எங்க போச்சு? எனக்கு விமானத்துல பறக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் எஞ்சி கூத்தாடி நான் வந்து இந்த ஜன்னலோட சீட்டை தான் கேட்டு வாங்குவோம். ஆனா இப்ப மெட்ராஸ் இங்கிட்டு போகும்போது நான் போயிடுவேன். ஆனா மெட்ராஸ்க்கு வரும்போது நான் ஜன்னல் சீட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா இறங்கும் போது சென்னையை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு கோபம் வருது. எதுக்கு எனக்கு பிபி ஏறணும்? அதுக்கு மேல ஏதாவது புத்தகத்தை போட்டுட்டு சைட்ல உட்காந்து. சென்னை மாநகரம் உண்மையில் அழகியல் ரீதியாக, நீர்நிலை ரீதியாக பார்த்தா உலகத்தில் அழகான ஒரு நகராக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு சித்தாறுகள், அவ்வளவு குளங்கள், அவ்வளவு ஏரிகள். மேல இருந்து பார்த்தா ஒரு 10 அடிக்கு 10 அடி வாட்டர் பாடி இருந்தாலும் அதுல வந்து 10க்கு 8 வெள்ளை வெள்ளையா பிளாஸ்டிக்கா இருக்கு. கோவில் குளங்கள் பிளாஸ்டிக்கா இருக்கு, கோவிலை சுத்தி குப்பையா இருக்கு. இதுல என்ன முன்னேற்றம்? ஆறறிவு இருந்தென்ன, நாம் ஆண்டவனை தொழுதென்ன, கல்வி கற்றென்ன? ஒரு அடிப்படை ஆதாரம் மிருகங்களுக்கு இருக்கின்ற ஒரு உணர்வு கூட ஆறறிவு படைத்த நமக்கு இல்லை என்றால் நம்ம தான் மனுஷன் சொல்றது என்ன ஒரு பெரிய பெரிய பெருமை. அதனால நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயம், இந்த இந்த ஃப்ளட்டுன்னாங்க, அதுலதான் வந்து தமிழ்நாட்டு மேல ஒரு பெரும் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு முன்னால வந்து கணியே திட்டுவார், சார் என்ன சார் இவ்வளவு நீங்க வந்து பெசிமிஸ்டிக்கா பேசுறீங்க? ஆமா அப்படிதான், இது எப்படி இந்த சமூகம் எப்படி போகும். ஆனால் இந்த வெள்ளத்திற்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு சென்னை வாசிகள் மீது ஒரு பெரிய மரியாதையை கொண்டு வந்தது. யாருடைய தூண்டுதல் இல்லாமல் ரொம்ப ஆர்கானிக்கா ஒன்னா சேர்ந்து இந்த நட்சத்திரங்கள் வானொலியே தான் நடப்பாங்க. தெருவில் நடந்தா இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிளட்டுக்கு அப்புறம் அவங்களாம் எங்க வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு வந்தது. இன்றைக்கு ஒரு சூழல், ஐயா சொன்ன மாதிரி அரசியல் சூழல் நம் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற ஒரு விஷயமாக நாம் நம்ப வேண்டும், அதை மதிக்க வேண்டும். அந்த உரிமையை நாம் போராட வேண்டும். அந்த உரிமையை என்னுடைய பக்கத்துக்கார வீட்டுக்காரன் அந்த உரிமையை விற்கும் போது அது என்னை தாக்குகிறது என்பதால் நான் அவனையும் கடிதப்படுத்த வேண்டும். நான் வாங்காம கிடையாது, என் பக்கத்தை விட்டு வாங்கினா, ஏன்னா அவன் கை நீட்டி வாங்கினா அது என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய கல்வி தரத்தை எல்லாத்தையும் நான் பதிக்கும். ஆக நாம் முதலில் சோசியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்க போனீங்கன்னா என்ன நிறைய இருக்கு. உள்புறம் அகம் புறம்னு பார்த்தா நீங்க நம்ம எந்த அளவுக்கு குப்பையை பத்தி பேசுறோமோ, எந்த அளவுக்கு தண்ணீரை பத்தி பேசுறோமோ, அதே அளவுக்கு ஒவ்வொரு சமூகம் சார்ந்த கலைகள், ஒவ்வொரு சமூகம் சார்ந்த இலக்கியங்கள், அது வரைக்கும் போனாதான் ஒரு மனிதனுடைய ஒரு சமூகத்தினுடைய அதை கூட ஒரு ஆக்டிவிசம் இருக்கு. நான் அதுலதான் ரொம்ப ஆக்டிவிஸ்டா இருக்கேன். பழங்கலைகளை மீண்டெடுத்து கொண்டு வந்து திரும்பி நிறுத்தணும்ன்றது அதுவும் ஒரு ஆக்டிவிசம் தான். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்கின்றார். இந்த எவ்வளவு ஆக்டிவிஸ்ட் வந்தாலும் இது முடியுமான்னு தெரியல. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட் தான், ப்ராஃபெட் முகமது நபி ஒரு ஆக்டிவிஸ்ட் தான், புத்தர் ஆக்டிவிஸ்ட் தான், ரெட்டமலை சீனிவாசன் ஆக்டிவிஸ்ட் தான், பெரியார் ஆக்டிவிஸ்ட் தான். அதுக்காக அது இதை வந்து ஒரு பெரிய இயக்கமாக்கணும்னு தான் கணியம் முயற்சி பண்றாரு. ஐயா சொன்னாரு, தேவசகாயம் ஐயா அவர்கள் சொன்னார், ஒரு தலைமையை தேடுகிறது தமிழகம். அது நீங்க தான், நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. அது நீங்க யோசிக்கணும், அலசணும். நாங்க சினிமாக்காரங்க பத்தி பேசும்போது அவர் வருவாரா வரமாட்டாரா, அவர் வந்துருவாரா, இந்த இடம் வரலையே,
நான் கேட்கிறேன், அவர் வருவாரா வரமாட்டாரான்னு பேசாதீங்க. அவர் நமக்கு தேவையானதோ நமக்கு டிஸ்கஸ் பண்ணும். அவருடைய குணநலங்கள் என்ன, அவர் இருந்த துறையிலேயே அவர் செய்தது என்ன, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ இதே ஆட்டிடியூட் தான் பாலிடிக்ஸ் அப்படியே இது அப்ரோச் பண்ணுவாரு. இவர் நமக்கு தேவையா இல்லையா என்பதுதான் நீங்கள் விவாதிக்க வேண்டுமே தவிர மேம்போக்காக அவர் வருவாரா மாட்டாரா என்பதை நீங்கள் விவாதிக்க கூடாது. ஆப்ஷன் இல்லாம இருக்காதுமா. ஆப்ஷன் இல்லாம இருக்கு. என்ன எவ்வளவு கோவம் பாருங்க. நான் நிம்மதியா பொறுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப இருக்க தலைமை எங்களுக்கு பிடிக்கல, நாங்க பல தடவை போராடியாச்சு, பட் மீறி கை மீறி போயிட்டு தான் இருக்கு. இல்லம்மா, இல்ல கொஞ்சம் டைம். First immediately see the transition cannot happen overnight. I discussed with Gani and his team about just promoting Nota. First, if you don't find anybody, போடுங்க. I don't எந்த இது நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து 34 ஒருத்தர் வாக்களித்து தேர்வு பெறுகிற நிலையில் இருக்கிற ஒரு வேட்பாளரை விட நோட்டா ஒரு ஓட்டு ஜாஸ்தியா இருந்து போட்டுமே. First resist. Show your resistance first, and later we will select a leader. It cannot happen in over one election. It is a process. Let it be freedom of this country or any country. It's almost like second independence. So don't accept. First, யாரையும் பிடிக்கல போட்டுருங்க, அவ்வளவுதான். அது எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். எது இருந்தாலும் குத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தானே எல்லாரும் நிக்கிறாங்க. நாங்க அப்படி குத்த மாட்டோம்ன்ற ஒரு எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். Okay, I don't want to take much of time. Nice, it was a wonderful thing. It is nice to be not to appear as an actor or a leader. Nice to be safe. Thank you for giving me opportunity. Let us all respect others' rights and let us fight for our own rights.